ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டெஸ்ட்டு 6 எழுதிட்டு வந்திருந்தேன். அந்த டெஸ்ட்டோட கொஷின் ரிவ்யூ தான் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா இதில் பாலிட்டி, அப்புறவு ஹிஸ்ட்ரியில் உள்ளது, அப்புறவு இப்போ ஜாக்ரஃபியில் உள்ளது, இந்த 3 இதுவும் எதில் இருந்துச்சு. பரவாயில்ல, பாதி கொஷின் ஈஸியாக இருந்துச்சு, படிக்கிறதான் போடலாம். சில கொஷின் தெரிஞ்சால் தான் போட முடியும், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு உள்ளதே இதெல்லாம் ஈஸியான கொஷின் தான். நம்மளுக்கு விதான் பரிஷத்துனா மேலவை அது எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். 6 இடத்துல தான் இருக்குது. அதை வச்சு இது போட்டுடலாம். அதுக்கு பிறகு இதுவுமே புக்கில் உள்ளது தான். இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மாநிலங்கள் உறுப்பினர் எண்ணிக்கை வந்துச்சுன்னா 4வது அட்டவணை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அது பிறகு உள்ளது என்னென்னா 7வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம். அது என்ன சொல்லுவோன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஒரே நபரை ஆளுநராக நியமிக்கலாம். இது எந்த வருஷம் 1956. இந்த மாதிரி ஓரளவு பேசிக்கான கொஷின்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. இந்த இது அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் இது நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும். டயட்னா ஜப்பான். அதாவது போக்டிங்னா டென்மார்க். ஸ்டார்டிங் அப்படின்னா நார்வே. நார் அப்படின்னு வச்சுருந்தேன். பந்தஸ்டாக்னா ஜெர்மனி. ஹெசனட் அப்படின்னா இஸ்ரேல். அது பிறகு இன்னும் இது கொஞ்சம் தப்பாக எழுதிட்டேன். பெண்களுக்கு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களுக்கு 33% இடஒதுக்கீடு செய்யும் வகையில்னா 106வது சட்ட திருத்தம். அப்புறம் இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஆளுநர் யாரை நியமனம் செய்ய மாட்டார்னா உயர் நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்ய மாட்டார். அப்புறம் இதுவும் ஈஸி தான், கம்மியாக உள்ளது. அதாவது 1 உள்ளது சிக்கிம். அது பிறகு இதுவும் ஈஸி தான். எனது எம்ஜிஆர் பீரியடில் தான் சட்டமன்ற மேலவையை கழிச்சிருப்பாங்க. இல்லை எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் என்னென்னா, அந்த டைமில் கட்சி தலைவராக இருந்தது மாப்போ சிவஞானம். அப்புறம் சட்டமன்ற மேலவையின் கடைசி எதிர்கட்சி தலைவராக அந்த டைமில் இருந்தது கருணாநிதி. இந்த 2 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். வேறு எல்லாமே ஓரளவு ரொம்ப டஃப்பாக கேட்கல. இது சிலவங்களுக்கு நாடாளுமன்றத்தின் தமிழ்நாட்டு உறுப்பினர்கள் 18, 39 2 கூட்டி 57 எழுதணும். அந்த மாதிரி இந்த கொஷின்லாம் புக்கில் இருந்த மாதிரி இல்லை. இது எக்ஸ்ட்ரா நம்ம தெரிஞ்சிக்க மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஷின் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வெளியே இருந்து தெரியும். கட்சி தகவல் இது சபாநாயகர்னு ஞாபகம் இருந்துச்சு. இருந்தாலும் குடியரசுத் தலைவராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம வாட்டி நம்மளுக்கு கரெக்டாக தெரியுது, கரெக்டாக தான் இருக்குது. 2வது வாட்டி ஓவர் திங்கிங் பண்ணி தப்பாக தெரியும். அதுதான் எல்லா எக்ஸாம்லேயும் நடக்கக்கூடிய ஒரே விஷயமா இருக்குது. கொஞ்சம் கொஷின் இதுக்கு முன்னாடி பார்க்காத ஆர்டிக்கிள் அந்த மாதிரி உள்ளதும் இருந்துச்சு. அதை எக்ஸ்ட்ரா பார்த்துக்கணும். யாரெல்லாம் இந்த டெஸ்ட் எழுதுனீங்க, எவ்வளோ மார்க் வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லுங்கள். நான் பெரிய லெவலில் படிக்காமல் தான் எழுதியிருந்தேன். ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தனால ஓரளவு மார்க் வந்துச்சு. ஈஸியாக இருந்துச்சுன்னு இல்லை, ஏற்கனவே படித்து நிறைய டெஸ்ட் எழுதுனதுனால நம்மளுக்கு அது ஈஸியாக அப்படி பழகிட்டு. மக்களவை கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு எந்த ஆர்டிக்கல்னா 85. இது நான் புதுசாக படித்த மாதிரி இருந்து. இதெல்லாம் புக்கில் உள்ளதான். வேறு நிறைய உள்ளது புக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. 1, 2 மட்டும்தான் வெளியே இருந்துருந்து. இது 525லேருந்து 545ஆக மக்களவையின் எண்ணிக்கையை அதிகரித்து சட்டத்திருத்தம் எதுன்னு கேட்டிருந்து 31வது சட்டத்திருத்தம். பாலிட்டியில் ஓரளவு போட்டுடலாம். அப்புறம் இது நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு படித்ததை வச்சு நம்ம அப்பப்போ படிக்கிறத ஃபஸ்ட்டு படித்ததை வச்சு கொஞ்சம் எது எழுதுறது மாதிரி இருந்துச்சு. சில இது மாற்றி எத்தனை வாட்டி தப்பாக எழுதுனாலும் மாற்றி கரெக்டாக தப்பாக எழுதுவாங்களோ அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ண தான் செஞ்சேன். வேறு ரொம்ப ஈஸியான கொஷினும் கேட்டிருந்தாங்க. பேசிக் கொஷினே இருந்துச்சு. அதனால் ஓரளவு போடுறது மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து போட மாதிரியே, கொஞ்சம் படித்தா தான் போட மாதிரி, அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. எல்லா எக்ஸாமும் ஓரளவு ஏற்கனவே படித்ததை வச்சு போடணும், இல்லைன்னா இப்போ படித்து போடணும். தெரியாமல் சும்மா கெஸ்ஸிங்லேயே அடிக்கிறதுல இந்த எக்ஸாமில் பண்ணக்கூட பெரிய எக்ஸாமில் கூட பண்ணிக்கலாம்.
ஃபுல் ரிவ்யூ போடணுன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். அதனால தான் நான் சரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஷின் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணல. ஆனால் ஜியாகிரஃபி படிக்கவே இல்லை. ஏற்கனவே படித்ததை வச்சு கொஞ்சம் ஓரளவு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அந்த மாதிரி யோசிச்சு நம்ம மேப் வச்சு படித்தோன்னா ஜியாகிரஃபிக்கு மறக்கவே செய்யாதுன்னு மட்டும் நல்லாவே தெரிஞ்சிச்சு. நான் சில இது மேப் வச்சு ஏற்கனவே படித்ததை வச்சு போட்டேன், கரெக்டாக வந்துச்சு. சில இது தப்பாக தான் வந்துச்சு. எல்லா எக்ஸாமும் ஓரளவு படித்து கவர் பண்ணிட்டு எழுதுங்க. இந்த வாரம் டெஸ்ட்டு 7வது டெஸ்ட்டு ஃபுல் ரிவிஷன். அதை முடிச்சப்பறம் அடுத்ததுக்கு வேர் டு ஸ்டடி போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.